வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சீரியஸாக பார்த்துருந்தோமா? அது டெஸ்ட்டாக மாறமாச்சு. நம்ம வந்து 3 வீடியோ முடிச்சாச்சு. இது 4வது வீடியோ. இதில் 50 கொஸ்டின்ஸ் போடுறேன். அந்த 50 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி எவ்வளோ கொஸ்டினுக்கு எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 51வது கொஸ்டின் பாருங்க. சாலின் சாயில் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை கண்டறிக. இணையான கலைச்சொல் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? கலர் நிலம். ஆப்ஷன் பி உவர் நிலம். ஆப்ஷன் சி செம்மண் நிலம். ஆப்ஷன் டி கரிசல் நிலம். இதுக்கு எது ஆன்சரா வரும்? சாலின் சாயில் அப்படின்னா என்ன அப்படின்னா கலர் நிலம். சாலின் சாயில் அப்படின்னா கலர் நிலம் வரும். சரிங்களா? அதுவே உவர் நிலம்னா என்ன? உவர் நிலம்னா சால்ட் சாயில் வரும். அதுக்கப்புறம் வந்து செம்மண் நிலம் அப்படின்னா ரெட் சாண்ட், ரெட் சாயில். ரெட் சாயில், ரெட் சாயில் அப்படின்னா செம்மண் நிலம் வரும். அதுவே வந்து பிளாக் சாயில், பிளாக் சாயில் அப்படின்னா கரிசல் மண் நிலம் வரும். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? கலர் நிலம். அடுத்து அகரவரிசைப்படுத்துக. மீமிசை, முன்னீர், மனத்துயர், மேடு பள்ளம், மாவிலை, மௌனம், மொழிபெயர்ப்பு. அகரவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன விஷயம் தெரியும்? எடுத்தோடனே நம்ம மாவரிசை அப்படின்னா இம்மு பிளஸ் ஆணு போட்டு மாவரிசையை ஆரம்பிச்சிருவோமா? அந்த வரிசையில் போட்டலாமா? மா ஃபர்ஸ்ட் மாமா, மீ மீ, மாமா மீமி, மூமு, மேமே, மை, மோமோ, மௌ. எழுதியாச்சு. இப்போ இதில் ஆன்சர் கண்டுபிடிச்சோமா? மாவரிசை வந்திருக்கா? ஆமாம், மாவரிசை வந்திருக்கு. அப்போ மனத்துயர் தான் ஃபர்ஸ்ட் வரணும். இதில் மனத்துயர் எங்கே வந்திருக்கு பாருங்க. இங்கே மீமி செய்யுங்க, இங்கே மொழிபெயர்ப்பு, இங்கே மேடுபடம் இருக்கு. அப்போ மனத்துயர்ங்கிறது ஃபர்ஸ்ட் தான் இருக்கு. அப்போ எடுத்தோடனே ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் மாமா, மீ மீ, அதுக்கப்புறம் மூ வரும், அதுக்கப்புறம் மே வரும், அதுக்கப்புறம் மூ வரும். ஆன்சர் கண்டுபிடிச்சிச்சு. என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இங்கே அகரவரிசைப்படுத்துவதை எழுதியிருக்காங்க. உழுவோர் உலகத்தாருக்கு அச்சாணி என போற்றப்பட்டனர். இதை வந்து மாற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா அகரவரிசையில் எழுதணும். இங்கே ஊ, இங்கே ஊன்னு இருக்கு. அப்போ ஊன்னு இருந்துச்சுன்னா அடுத்த லெட்டர் பார்க்கணும். லூ ஃபர்ஸ்ட் வருமா, லா ஃபர்ஸ்ட் வருமா அப்படிங்கிறத அடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இங்கே அச்சாணி என போற்றப்பட்டனர். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அச்சாணிங்கிறது தான் ஃபர்ஸ்டா வரும். ஏன்னா ஆங்கிற ஒரு எழுத்து தான் தமிழோட முதல் எழுத்து. அப்போ ஆங்கிறது எங்க வருது பாருங்க. அச்சாணி எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் கொடுத்து வச்சுட்டாங்க. அவங்க கொஞ்சம் விவரமா இருக்காங்க. அடுத்து வந்து உழுவோர் வருமா, உலகத்தார் வருமா அப்படின்னா இந்த ஊ சரி, இந்த லா வரிசை, இந்த லா வரிசையில தான் இந்த லூ வரும், இந்த லா வரிசையில தான் இந்த லா வரும். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த லா வருமா, இந்த லா வருமானா ஃபர்ஸ்ட் சிறப்பு லகர லா தான் வரும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா சாரி, ஃபர்ஸ்ட் வந்து லகரம் இந்த லா தான் வரும். லாலா, அதுக்கப்புறம் தான் லா வரும். லா ந, லாஸ்டா லா நேல முடியுமா? அப்போ என்னது? ஃபர்ஸ்ட் லா வரிசை. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் உலகத்தார் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன வரும்? உழுவோர் அப்படிங்கிறது வரும். அப்போ கண்டுபிடிச்சாச்சு. இதுலயே வந்து நம்ம என்ன, இதுலயும் இது ரெண்டு சேமா இருக்கு. அப்போ இதுவுமே வந்து கண்டுபிடிக்கல இன்னும். அடுத்து என்ன வரும்? ஏ ஃபர்ஸ்ட் வருமா? அதுக்கப்புறம் வந்து இல்லையே, ஆமா கரெக்ட் தான். என்ன அப்படின்னா இதுல இன்னொரு விஷயத்த மறந்தேன். ஆ ஊ ஊ. ஓகே, இந்த ஊக்குள்ள எது ஃபர்ஸ்ட் வருது செகண்ட் வருதுங்கிறத செகண்ட் லெட்டரை வச்சு கண்டுபிடிச்சோம். அதுக்காக தான் நம்ம என்ன போனோம் அப்படின்னா மெய்யெழுத்துக்கு போனோம், அதாவது உயிர்மெய்க்கு போனோம். அதனா அடுத்து என்ன பண்ணணும்? மறுபடியும் உயிரெழுத்து இருக்கான்னு பார்க்கணும்ல. அப்போ என்ன அப்படிங்கிறது உயிரெழுத்து தானே. அப்போ அ இ உ ஏ ஏ. அப்போ ஏ வரிசை வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் போ இருக்கு. அப்போ போங்கிறது வந்து மெய்யெழுத்து உயிர்மெயில வந்து பார்த்துருக்கோம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போற்றப்பட்டார் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு என்னங்கிறத செகண்ட் கொடுத்துட்டாரு. ஆனால் இதுதான் உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்து தான் ஃபர்ஸ்ட் வந்துருக்கணும், இது பின்னாடி போயிருக்கணும். வேர்ச்சொல்லை எடுத்து தொழில் பெயரை உருவாக்கல். கொடுங்கிறது வேர்ச்சொல், ஏன்னா கட்டளை சொல். கட்டளை சொல் எப்பவுமே வேர்ச்சொல்லா இருக்கும், அது நமக்கு நல்லாவே தெரியும். இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க? தொழில் பெயரை உருவாக்குங்க. தொழில் பெயர்னா என்ன விகிதியில் வரும்? அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கங்க. தொழில் பெயர் விகிதினா தல், அல், கை, சி, உ, கு, இதெல்லாமே என்னது? தொழில் பெயர் விகிதிகள். இந்த தொழில் பெயர் விகிதிகளில் இங்கே ஏதாச்சும் ஒரு விகிதி இருந்துச்சுன்னா ஆன்சர் அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சு. கொடுத்து, கொடுத்து அப்படிங்கிறது வினையச்சம். கொடுத்து அப்படிங்கிறது வினையச்சத்தில் வரும். கொடுத்துங்கிறது வினையச்சத்தில் வரும். அப்போ கண்டிப்பாக இது வராது. கொடுத்தல் தொழில் பெயர், இதுதான் தொழில் பெயர். கொடுக்கிறான் ஆண்பால் வினைமுற்று. கொடுக்கிறான் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று.
கொடுத்த 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 பையன் அவ பெயரச்சம். அப்ப இதான் ஆன்சர். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடிக்க. 54வது கொஸ்டின். வேர் சொல்லுக்குரிய வினைமுற்றை கண்டுபிடிக்க. போங்கிறது கட்டளை சொல்லா இருக்கா, அப்ப அதான் வேர் சொல்லு. போனான்னு வருமா, இல்ல போகிறன்னு வருமா, இல்ல போகினன்னு வருமா, இல்ல போகுவார்னு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா போனான், கடந்து போனான், கபிலன் போனான். அப்ப அது என்னது? ஒரு வினைமுற்றை கொண்டு முடியுது. அப்ப இதான் வினைமுற்று. அடுத்த கொஸ்டின் பாருங்க. படி என்பதன் வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ படித்தான், ஆப்ஷன் பி படித்த, ஆப்ஷன் சி படித்தவர், ஆப்ஷன் டி படித்தல். இப்போ எப்படி வரும் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்னா அந்த வினை முன்னாடி வந்து பின்னாடி பெயர் வரும். சரிங்களா? அந்த மாதிரி வர ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் படித்தான், படித்தான், கபிலன் படித்தான். அப்ப இது என்னது? ஆண்பால் வினைமுற்று. ஆண்பால் வினைமுற்று. படித்த பெயரச்சம். படித்தங்கிறது பெயரச்சத்தில் வரும். படித்தல் தொழில் பெயர். படித்தல்ங்கிறது தொழில் பெயர்ல வரும். படித்தவர், படித்தவர்ங்கிறதா வினையால் அணையும் பெயர். படித்தவர், படித்தவர், அது இந்த மாதிரி படித்தவர், படித்தவன் அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா வினையால் அணையும் பெயர். ரொம்ப முக்கியம். சென்றனர் வேர் சொல்லை தருக. சென்றனரோட வேர் சொல். அப்ப வேர் சொல்னா கட்டளை சொல்லா இருக்கும். இங்க எது கட்டளை சொல்லா இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ சென்றான், ஆப்ஷன் பி சென்ற, ஆப்ஷன் சி சென்று, ஆப்ஷன் டி செல். அப்ப செல்ங்கிறது தான் கட்டளை சொல்லா இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி. வேர் சொல்லை தெளிவு செய்க. மகிழ்வித்தான், மகிழ்வித்தனன், மகிழ்வித்தனன், மகிழ்வித்தனன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட வேர் சொல் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சியா, ஆப்ஷன் பி மகிழா, ஆப்ஷன் சி மகிழ்வியா, ஆப்ஷன் சி டி மகிழா. இதுல எது ஆன்சரா வராது ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா ஆப்ஷன் டி வராது. ஏன்னா மகிழ்ங்கிறதுக்கு அந்த வேர்டுக்கும் இந்த லகரத்துக்கும் சம்மந்தமே இல்லை. மகிழ்ச்சி இந்த சீங்கிற விகுதி வந்து எங்க வரும்னு சொன்னேன்? தொழில் பெயர் விகுதியில வரும். அப்போ இது வந்து தொழில் பெயர் விகுதி. ஓகே, அப்போ அது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்கு, ஆப்ஷன் சி இருக்கு. மகிழ்வி, மகிழ்விங்கிறது வந்து ஒரு கட்டளை சொல் மாதிரி இருக்கா? இல்ல, மகிழ், மகிழ் அப்படின்னா மகிழ்ச்சியா இருன்னு சொல்லி கட்டளை சொல் மாதிரி இருக்கு. அப்போ மகிழ் தான் ஆன்சர். நடப்பால் இச்சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. திருப்பி திருப்பி அதே மாதிரி கொஸ்டின் தான் கேட்டு இருக்காங்க. ஆப்ஷன் ஏ நடந்த, ஆப்ஷன் பி நட, ஆப்ஷன் சி நடந்து, ஆப்ஷன் டி நடந்தன. இப்போ இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏங்கிறது பெயரச்சம், ஆப்ஷன் சிங்கிறது வினையச்சம், ஆப்ஷன் பி தான் வந்து என்னது? நட. நடங்கிறத கட்டளை சொல்லா இருக்கு. அப்போ இந்த கட்டளை சொல் தான் வேர்ச்சொல். அடுத்து மலை என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்க. மலை என்னும் பொருள் தரும் சொற்கள். ஆப்ஷன் ஏ பொறுப்பு, வெறுப்பு, அசலம். ஆப்ஷன் பி வெறுப்பு, வேங்கடம், அசலம். ஆப்ஷன் சி மறை, வேதம், துறை. ஆப்ஷன் டி குன்றம், கிரி, மறை. இதுல எது வந்து மலை என்னும் சொல்லை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ தான் வரும். பொறுப்புனாலும் மலை, வெறுப்புனாலும் மலை, அசலம்னாலும் வரை. சரிங்களா? வரைனாலும் மலை தான் நினைக்கிறேன். வரைனாலும் மலை தான். அதே மாதிரி இங்க இருக்குல்ல கிரி, கிரி அப்படின்னாலும் மலை தான். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட இருக்கு, கிருஷ்ணகிரி. சரிங்களா? இந்த மாதிரி கிரிங்கிற சொல்ல முடியும் அப்படின்னாலே அது என்ன ஊர் பேரா இருக்கும்னா மலையை சார்ந்த ஊரா இருக்கும். கிருஷ்ணகிரி அப்படிங்கிறது மலை சார்ந்த ஊர் தானே. அதனால கிரிங்கிறது மலை என்ற குறிக்க சொல்லும். குன்றம் அப்படின்னாலும் மலை தான், குன்றம்னாலும் மலை தான். மறைனா தான் வேதம். அப்ப இது அதனாலதான் இது வரல, அதனாலதான் இந்த ஆப்ஷன் வரல. சரிங்களா? அதுவே வெறுப்புனாலும் மலை, அசலம்னாலும் மலை. வேங்கடம்னா என்னன்னா, வேங்கடம்னா திருப்பதிங்கிற பெருமாளை குறிக்கும். திருப்பதியில் இருக்கிற பெருமாளை குறிக்கும். டைரக்டா மலையை குறிக்காது. அதனால இது ஆன்சரா வராது. அதனாலதான் அவங்க வச்சிருக்காங்க அழகா. அந்த ஆப்ஷன் செட் பண்ணதுக்கு காரணமே என்ன அப்படின்னா இந்த இடத்துல நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகணும். வேங்கட மலை, வேங்கட மலைன்னா என்ன? திருப்பதி மலை. வேங்கட மலைன்னு பின்னாடி வருதுல்ல, அப்புறம் எதுக்கு மலைங்கிறத பின்னாடி சேர்க்கிறாங்க? அப்ப அந்த இடத்துல அப்படி கூட நீங்க யோசிச்சு பார்க்கலாம். வேங்கட மலைன்னு தான் சொல்றாங்க. அப்ப வேங்கடங்கிறது யாரையும் குறிப்பிடுது. அப்ப வேங்கடம்னா யாருன்னா வெங்கட்ரமணர். அப்ப பெருமாளை குறிப்பிடுது. அப்ப இது ஆன்சர் வரக்கூடாதுங்கிறத நீங்க அங்க சூஸ் பண்ண தெரியணும். சரியா?
அடுத்து மறை வேதம் துறை, இது வரவே வராது. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ மட்டும் தான். இதோட சேர்த்து என்ன பண்ணணும்? வரைனாலும் மலையும் தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணகிரி அப்போ கிரினாலும் மலையும் தெரிஞ்சுக்கணும், குன்றம்னாலும் மலையும் தெரிஞ்சுக்கணும். குன்றுள்ள இடங்களெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்களா? குன்றுனா என்ன? மலையை தான் குறிப்பிடுது. மலையில சின்ன சின்ன மலையை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குன்றம்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பிள்ளைன்னா என்ன? தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோமா? குட்டி விழாவின் இளநிலை, குட்டி விழாவின் என்னன்னு சொல்லிட்டு இளநிலைன்னு சொல்லிட்டேன். மடலி வடலி, மடலி வடலிங்கிறது பனையின் இளநிலை. கன்று அப்படிங்கிறது, கன்றுங்கிறது எதுக்கெல்லாம் வரும்? புளியங்கன்று, வேப்பங்கன்று, அதெல்லாம் வந்து வேம்பு மற்றும் புளியோட இளநிலை. அப்போ இதுக்கெல்லாம் இளநிலை சொல்றல. அப்போ என்னது? இது வந்து இளம் பயிர் வகை. அதெல்லாம் என்னது? இளம் பயிர் வகை. இது நல்லா தெரிஞ்சுங்க. இது தென்னம்பிள்ளைன்னு வரும். குட்டி அப்படின்னா விழாவின் இளநிலை, குட்டி அப்படின்னா விழாவின் இளநிலை. மடலி அல்லது வடலி அப்படின்னா பனையின் இளநிலை. கன்று அப்படிங்கிறது புளி, வேம்பு. அவ்வளோதாங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இதை பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். விலை, 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 இந்த விலைனா எதுக்கு வரும், இந்த விலைனா எதுக்கு வரும்னு நமக்கு தெரியும். இந்த விலை அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ பாருங்க, விருப்பம் உண்டாக்குதல் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி பொருளின் மதிப்பு உண்டாக்குதல் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி இன்பம் துன்பம். ஆப்ஷன் டி மதிப்பு விருப்பம். இது எது ஆன்சரா வரும்? விலைனா பொருளின் மதிப்பு, விலைனா விளைவித்தல் உண்டாக்குதல். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி. பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்வு செய்க. வாசலில் போடுவது டேஸ், பந்தின் வடிவம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாருங்க, கோலம் கோலம், கோலம் கோடு, பூ வட்டம், கோல் கோல். இதுல எது ஆன்சரா வரும்? வாசலில் போடுவது நம்ம என்ன சொல்லுவோம்? கோலம்னு சொல்லுவோம். ஆனா எந்த லா வரும்? இந்த லகரம் வரும். சரிங்களா? இந்த லகரம் வரும். அதுவே பந்தின் வடிவம், பந்தின் வடிவத்துக்கு எந்த கோலம் வரும்? இந்த லா வரும். இது நகர லகரம் சொல்லுவாங்க, நகர லகரம் சொல்லுவாங்கல்ல, அந்த லா மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறனால. அப்போ வந்து இது என்னது? இந்த கோலம்ங்கிறது இங்கே வரும், இந்த கோலங்கிறது இங்கே வரும். இந்த கோலம் நமக்கு நல்லா தெரியும், அதை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இந்த கோலங்கிறது வந்து பந்தின் வடிவத்துக்கு வரும். ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் கூறுக. கூரை, கூரை, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ பாருங்க, புடவை வீட்டின் கூரை, வீட்டின் தரை புடவை, வீட்டின் தரை புடவை கரைன்னு கொடுத்துருக்காங்க. வீட்டின் கூரை புடவைன்னு கொடுத்துருக்காங்க. இதுல எது ஆன்சரா வரும் பாருங்க? கூரை, கூரைனா அப்ப எதுக்கு வரும்? கூரை வேய்தல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கூரை வேய்தல், கூரை அப்படின்னா எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். கூரை அப்படின்னா என்ன? வீட்டின் கூரை, கூரைனா வீட்டின் கூரை, இந்த கூரை அப்படின்னா புடவை. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. ஆன்சர் எது வரும்? ஆப்ஷன் டி வரும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. டிரான்ஸ்பிளான்டேஷன், டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா என்னன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஆப்ஷன் பி சிறுநீரக செயலிழப்பு. ஆப்ஷன் சி இதய நோய். ஆப்ஷன் டி மூட்டு வலி. அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. டிரான்ஸ்பிளான்டேஷனா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா, கிட்னி ஃபெயிலியர்னா சிறுநீரக செயலிழப்பு. அதுவே ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ்னா என்ன வரும்? இதய நோயின்னு வரும். ஆர்த்தடைஸ், ஆர்த்தடிஸ், ஆர்த்தடிஸ்னா மூட்டு வலி, ஆர்த்தடிஸ்னா மூட்டு வலி வரும். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கான்சனன்ட், ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்க? ஒப்பெழுத்து. ஆப்ஷன் பி மெய்யெழுத்து. ஆப்ஷன் சி கலந்துரையாடல். ஆப்ஷன் டி தீபகற்பம். இதுக்கு எது ஆன்சரா வரும்? ஆன்சர் பி மெய்யெழுத்துங்கிறது ஆன்சர். அப்போ மற்றதுல என்னன்னு பார்த்தலாமா? ஹோமோகிராஃப், ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து. டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல், டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். அதே மாதிரி பெனின்சுலார், பெனின்சுலார், பெனின்சுலார் அப்படின்னா என்னது வரும்?
தீபகற்பம். பெனின்சுலர் பிளாட்டோ அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சோசியல்ல படிச்சிருக்கோம்ல. பெனின்சுலர்னா தீபகற்பம். நம்ம வந்து இந்தியாங்கிறது வந்து இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், நேபாள் இதோட சேர்த்து வந்து ஒரு தீபகற்பம்னு சொல்லுவாங்க. தீபகற்பம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும். என்ன அப்படின்னா 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலத்தாலும் சொல்லப்பட்டுள்ளதான் தீபகற்பம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப வந்து இந்தியா ஒரு தீபகற்பம். அதே மாதிரி இந்தியா ஒரு துணைக்கண்டம்னு சொல்றதுக்கு காரணமும் இந்த அனைத்து நாடுகளையும் சேர்க்கும் போது எல்லா வளங்களும் இருக்கும். அதாவது அதிகபட்ச வெயில், குறைந்தபட்ச குளிர், இந்த மாதிரி எல்லா காலநிலையும் ஒரு கண்டத்துக்குள்ள இருக்கும்ல. அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள அத்தனை காலநிலைகளும், அத்தனை பருவநிலைகளும், அத்தனை பயிர் வகைகளும் விளையுது அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தி தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், பங்களாதேசம் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்தியாவை ஒரு துணைக்கண்டம்னு சொல்லுவாங்க. பொறுத்துக பால் பண்ணை, தோல் பதனிடுதல், சாயம் ஏற்றுதல், தறி, இதுக்கெல்லாம் வந்து மேட்ச் பண்ண சொல்லி லூம், டைரி ஃபார்ம், டேனிங், டையிங் இதுல எதுக்கும் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பால்னா என்னது? டைரி ஃபார்ம். பால்னாலே டைரி ஃபார்ம். தோல் பதனிடுதல்னா டேனிங். தோல் பதனினா டேனிங். அதுவே சாயம் ஏற்றுதல்னா டை போடுவோம்ல, தலைக்கு டை போடுறோம்ல, அப்ப டையிங். தறி அப்படின்னா லூம். ஹேண்ட்லூம்னா என்ன? ஹேண்ட்லூம்னா கைத்தறி. ஹேண்ட்லூம்னா கைத்தறி. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. அடுத்து மரபு பிழை நீக்குக. பால் குடித்தான் வருமா? கண்டிப்பா பால் குடித்தான் வராது. அப்ப ஆன்சர் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ பருகினான், ஆப்ஷன் பி சாப்பிட்டான், ஆப்ஷன் சி உண்டான், ஆப்ஷன் டி சுவைத்தான். இப்ப இங்க என்ன வரும்? ஆப்ஷன் ஏ தான் வரும். பால் பருகினான் வரும். சரிங்களா? பால் பருகினான். அப்போ வந்து உண்டானுக்கு எது வரும்? சோறு உண்டான். பழம் சாப்பிட்டான். சரிங்களா? பழம் சாப்பிட்டான். தண்ணீர் குடித்தான். இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சந்திப்பிழையை நீக்குக. கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. இதுல எங்கனையெல்லாம் வந்து வள்ளின மிகவும் சொல்லி நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, ஆப்ஷன் பி பாருங்க, ஆப்ஷன் டி, ஆப்ஷன் சி பார்த்து எது ஆன்சரா வருங்கிறத நம்ம பிக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 2 வேர்டை எடுத்துக்கோமா. இந்த வேர்டையும் எடுத்துக்கலாம். இதுல வந்து இது வந்து வருமொழியில கசதப வரிசையில் ஏதாச்சும் வந்திருக்கா? வரிசையில் ஏதாச்சும் ஒன்று எழுத்து வந்திருக்கா? கா வரிசை வந்திருக்கு. அப்போ அதற்கு இனமான மெய்யெழுத்து என்ன? இக்கு. அப்போ இக்கு வந்து மிகணும் அப்படின்னா இங்க என்ன இருக்கணும்? ஏதாச்சும் ஒரு விதி இருக்கணும். கண்காணிப்பு. அப்போ இங்க பூங்கிற வரிசையில் வந்திருக்கு. அப்போ குசுடு துபுருன்னு வருமா? குசுடு துபுரு. இதுங்கிறது இப்பதான் என்னது? குற்றியலுகரம். குற்றியலுகரத்துல என்ன குற்றியலுகரமா இருக்கும் அப்படிங்கிறத இது வந்து பூ வந்துருச்சு. பூனா குற்றியலுகரம் தெரிஞ்சிருச்சு. அப்போ அங்க பூ வந்துருச்சு. அதற்கு முன்னாடி இருக்கிற எழுத்து என்ன? பா. அப்போ கசட தபரங்கிறது என்னது? வன் தொடர். அப்போ இது வந்து என்ன குற்றியலுகரம்? வன்தொடர் குற்றியலுகரம். அப்ப வன்தொடர் குற்றியலுகரம் வல்லின மிகும். அப்போ வல்லின மிகுமா? அப்ப கரெக்ட், வல்லின மிகும். அப்போ வந்து இக்கு போடலாம். அப்ப எங்க இக்கு போடல? இங்க இக்கு போடல. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. ஆன்சர் அடிச்சிருங்க. மற்ற 3 தான் வச்சுக்கோமா. அடுத்து போலாமா? கருவி அசைவு. இதுல வந்து நமக்கு வந்து கசத வரிசையே வரல, அசைவு நிகழும் வரல. நிகழும் பக்கம் இங்க பாவரிசை வந்திருக்கு. அப்ப அதற்கு என்னமான மெய்யெழுத்து என்ன? இப்போ மிகணும்னா அப்படின்னா இங்க ஏதாச்சும் ஒரு விதி இருக்கணும். நிகழும்க்கு அப்புறம் இப்போ வருமா அப்படின்னு கேட்டா இப்போ கண்டிப்பா வராது. அப்ப இந்த ஆப்ஷனையும் அடிச்சிடலாம். அப்ப ஆப்ஷன் ஏவும் வராது, ஆப்ஷன் டியும் வந்துடாது. அப்போ ஆப்ஷன் பி இல்லைன்னா ஆப்ஷன் சி, இதுல 2ல ஏதாச்சும் ஒன்று தான் வரப்போகுது. அடுத்து பக்கம் தன், இது 2க்கும் வந்து வராது. தன் பார்வையை, இங்க பாவரிசை வந்துருச்சு. ஆனா தன்னுங்கிறது வந்து அந்த இடத்துல வல்லின மிகாது. அதுக்கப்புறம் பார்வையை திருப்புகிறது. இங்க தீ, கசத வரிசையில தா வரிசையில தீ வந்துருச்சு. அதுக்கு இடமான மெய்யெழுத்து என்ன அப்படின்னா இத்து. அப்ப இத்த மிகணும் அப்படின்னா இங்க ஏதாச்சும் விதி இருக்கணும். பார்வையை. அப்ப ஐயை பிரிச்சோம் அப்படின்னா இ பிளஸ் ஐன்னு வரும். ஐங்கிறது என்னது? 2ஆம் வேற்றுமை விரி. அப்போ 2ஆம் வேற்றுமை விரியில வல்லின மிகும். அப்போ 2ஆம் வேற்றுமை விரியில வல்லின மிகலாம். இங்க வல்லின மிகுதான்னு பாருங்க, இங்க மிகல. அப்போ ஆப்ஷன் சியும் வராது. அப்போ என்னதான் ஆன்சர்? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். கோழி கூவும் மரபு பிழையை நீக்குக. கோழி குளரும், கோழி குறுகும் சொல்லியிருக்காங்க. கோழி கொக்கரைக்கும் சொல்லியிருக்காங்க. கோழி அகவும் கோழி கரையும். இப்போ இதுல எது வந்து மரபு பிழை நீக்கிய சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. கோழி கூவுமான்னு கேட்டா கோழி கூவாது, சேவல் தான் கூவும்.
நமக்கு படமே வந்திருக்கும், கோழி கூவுது அப்படிங்கிற மாதிரி படம் வச்சிருப்பாங்க. ஆனால் அது மாதிரி போட்டுறாதீங்க, சேவல் தான் கூவும். அதே மாதிரி இங்கே குறுகும் குணுகும்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, புறா குணுகும், புறா குணுகும். அகவும், மயில் அகவும், மயில் அகவும். கோழி கொக்கரிக்கும். அப்புறம் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. அதுக்கப்புறம் காகம் தான் கரையும், காகம் கரையும். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல். மென் தொடர் குற்றியல் உரம். குற்றியல் உரம்னா ஃபர்ஸ்ட் என்னங்க? அதாவது கு, சு, டு, து, பு, ரு இந்த வரிசையில கடைசி எழுத்து இந்த ஏதாச்சும் ஒரு எழுத்துல இருக்கும். அப்போ அது வந்து குற்றியல் உரத்துல வந்துடும். குற்றியல் உரத்துல வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அதுல என்ன குற்றியல் உரம்னு நம்ம பார்க்கணும். குற்றியல் உரத்துலேயே நிறைய குற்றியல் உரம் இருக்கு, சரிங்களா? நெடில் தொடர் குற்றியல் உரம், உயிர் தொடர் குற்றியல் உரம், வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர் குற்றியல் உரம், ஆயத்தொடர் குற்றியல் உரம், இந்த குற்றியல் உரம்லாம் இருக்கு. அப்போ இந்த குற்றியல் உரத்துக்குள்ள எந்த 3 ஆப்ஷன் வருது, ஒரு ஆப்ஷன் மட்டும் என்ன தனியா இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. அதுல இங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க மென்ஷனும் பண்ணிட்டாங்க, மென் தொடர் குற்றியல் உரம் தாங்க எனக்கு வேணும், அதை தவிர வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பிக் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அவ மென் தொடர் குற்றியல் உரம்னா என்ன? மென் அதாவது வல்லினம் மெல்லினம் இருக்குல்ல, அப்ப மெல்லினம்னா என்ன? நம்ம வருமா? இது இந்த வேர்டு வந்திருக்கிறது, இந்த வேர்டு வந்திருக்கிறத மட்டும் சூஸ் பண்ணுங்க. நான் வந்திருக்கு, ஓகே. இங்க நான் வந்திருக்கு, இங்க என்ன இருக்கு? இந்த ஞா வந்திருக்கு. அப்போ இதெல்லாமே வந்து என்னதான் மென்தொடர் குற்றியல் உரத்துல வரும். 1, 2, 3 இது மட்டும்தான் வராது. அப்போ அதுதான் என்னது ஆன்சரா இருக்கும். ஆனா அது என்ன குற்றியல் உரம் சார் அப்படின்னா, நடுவில் என்ன இருக்கு? ஆயுதம் இருக்கு. அப்போ என்ன குற்றியல் உரம்? ஆயுத தொடர் குற்றியல் உரம், ஆயுத தொடர் குற்றியல் உரம், ஆயுத தொடர் குற்றியல் உரம். அடுத்து 72வது பாக்கு, பஞ்சு, பட்டு, பத்து இவற்றில் பொருந்தா சொல். அப்ப இங்க என்ன வந்திருக்கு? பூ, சூடு, தூபுரு. அப்ப வந்து இங்க வந்து குற்றியல் உரம் வந்துருச்சு. இதுல என்னன்னு மென்ஷன் பண்ணல. நெடில் தொடர் குற்றியல் உரமா, உயிர் தொடர் குற்றியல் உரமா, ஆயுத தொடர் குற்றியல் உரமா, வன் தொடரா, மின் தொடரா, இடைத்தொடரான்னு எதுவுமே சொல்லல. அப்போ ஆப்ஷன்ல பார்த்து நம்ம தான் என்ன பண்ணணும், 3க்கு ஒற்றுமை இருக்கும், இன்னும் 1க்கு மட்டும் வேற்றுமை இருக்கும். அதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், பிக் பண்ணி எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு பாருங்க, கூ வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? கா. அப்ப காங்கிறது வன் தொடர் குற்றியல் உரம், வன் தொடர் குற்றியல் உரம், ஓகே. இங்க என்ன இருக்கு? ஞா இருக்கு. அப்ப அது என்னது? மென் தொடர் குற்றியல் உரம். இங்க என்ன இருக்கு? தா இருக்கு. தாங்கிறது வன் தொடர் குற்றியல் உரம். இங்க என்ன இருக்கு? டா இருக்கு. டாங்கிறது வன் தொடர் குற்றியல் உரம். அப்ப 3 விஷயம் வந்து வன் தொடர் குற்றியல் உரம் இருக்கு, 1 மட்டும் தான் மென் தொடர் குற்றியல் உரம் இருக்கு. அப்ப எது பொருந்தா சொல் அப்படின்னா ஆப்ஷன் பி தானே பொருந்தா சொல். அவ்வளவுதாங்க. அடுத்து ஆப்போசிட் வேர்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் நிறைய அடிக்கடி வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் நம்மளை ரிலாக்ஸ் பண்றதுக்கான கொஸ்டின்ஸ். இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையாவே நீங்க வந்து ஆன்சர் பிக் பண்ணிட்டு போகலாம். நல்கினாள் என்பதன் எதிர்ச்சொல். புக் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் ஈஸியா தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் ஏ கொடுத்தாள், ஆப்ஷன் பி எடுத்தாள், ஆப்ஷன் சி தந்தாள், ஆப்ஷன் டி தருகிறாள். எடுத்தோன்னா நமக்கு ஆப்போக்கி தான் பார்ப்போம். கொடுத்தாள், நல்கினாள் அப்படின்னா என்ன? கொடுத்தாள் தான் வரும். நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள் தான் வரும். அது என்ன அப்படின்னா அதோட பொருளா வரும், அதோட பொருளா வரும். அப்ப எதிர்ச்சொல்னா என்னது? எடுத்தாலும் வந்துடும். அப்ப எடுத்தால்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். எந்த அளவுக்கு நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணோமோ அந்த அளவுக்கு நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வந்து இருந்தோம் அப்படின்னா அவங்க டெஸ்ட் பண்ணா நம்ம கவலைப்பட போறது கிடையாது. எதிர்ச்சொல் தருக, எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சோம்பல். சோம்பல் அப்புறம் ஆன்சரை வந்து பிக் பண்ணலாமா? ஆப்ஷன் ஏ அழிவு, ஆப்ஷன் பி துன்பம், ஆப்ஷன் சி சுறுசுறுப்பு, ஆப்ஷன் டி சோகம். எது ஆன்சரா வரும்? சுறுசுறுப்பு தான் ஆன்சரா வரும். அடுத்தும் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. இரவலர், ஆப்ஷன் ஏ புறவலர், ஆப்ஷன் பி அரிது, ஆப்ஷன் சி ஏற்றல், ஆப்ஷன் டி உறவினர். எது ஆன்சர் வரும் பிக் பண்ணுங்க. இரவலர் அப்படின்னா எது வரும்? ஆப்ஷன் ஏ தான், புறவலர் தான் ஆன்சரா வரும். எழுபத்தாறாவது கொஸ்டின், பிரித்து எழுதுக. தம் உயிர், பிரித்து எழுதுங்க. ஆப்ஷன் ஏ தம் பிளஸ் உயிர், ஆப்ஷன் பி தமுது பிளஸ் உயிர், ஆப்ஷன் சி தம்மு பிளஸ் உயிர், ஆப்ஷன் டி தன் பிளஸ் உயிர். இது எப்படி பிரியும் அப்படிங்கிறத பார்த்தலாமா? இந்த 3 தான் பிரிய போறோம். இம்மு பிளஸ் ஊன்னு வரும். இம்மு பிளஸ் ஊங்கும் போது இது வந்து வறுமொழியோட சேர்ந்து உயிர்னு மாதிரி ஒரு முழு பொருட்களை சொல்ல மாறிடுச்சு. அப்ப இங்க என்ன வரும் அப்படின்னா தம்னு இருக்கு. இந்த இம்மு எப்படி 2 இம்மு வந்திருக்குல்ல, இந்த 2 இம்மு எப்படி வரும் அப்படின்னா இது வந்து எப்படி, இதுக்கான விதி என்ன அப்படின்னா தன்னொற்று இரட்டல். அதாவது இந்த இடத்துல வந்து வெறும் தம் மட்டும் தான் இருக்கும், தம் பிளஸ் உயிர் தான் இருக்கும். இந்த இடத்துல இருந்து போங்களேன், இப்போ வந்து ஆன்சர் இதுதான் கண்டுபிடிச்சாச்சு, ஆன்சர் இதுதான் கண்டுபிடிச்சாச்சா. இப்போ இங்க இருந்து நம்ம விதிக்கு கொண்டு போகும்போது என்னவா மாறும் அப்படிங்கிறத பாருங்க. தம் பிளஸ் உயிர்ங்கிறது இருக்கு,
தம் பிளஸ் உயிர்ங்கிறது இருக்கு. தனிக்குறில் முன் ஒற்று வரின் இரட்டும். என்னது இது வந்து தனிக்குறில். தனிக்குறில் முன் ஒற்று வருது. ஒற்றுனா என்ன? இம் வந்துருச்சு. ஒற்று வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டாங்க? இரட்டும்னு சொல்லிட்டாங்க. அப்போ தம் பிளஸ் இம் பிளஸ் உயிர்னு வந்துடும். அதற்கப்புறம் என்ன ஆயிரும்னா இந்த ஊவும் இம்மும் சேர்ந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி 3 மாறிடும். 3 மாறினதுக்கப்புறம் தம் உயிரும் மாறிடுச்சு. அப்ப இங்க விதி என்ன அப்படின்னா தனிக்குறில் முன் ஒற்றுவரின் இரட்டும், அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி தம் உயிர் என்று புணர்ந்தது. அப்ப இதற்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, தம் பிளஸ் உயிர். சேர்த்தெழுக பருத்தி பிளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. பருத்தி எல்லாம், பருத்தி எல்லாம், பருத்தி எல்லாம், பருத்தி இதெல்லாம், பருத்தி இதெல்லாம். இதுல ஏதோ ஆன்சர் வரும்னு பார்க்கலாமா? பருத்தி தீயை பிரிப்போமா? தீயை பிரிச்சா என்ன வரும்? இத்து பிளஸ் ஈன்னு வருமா? இத்து பிளஸ் பருத்தி, இத்து பிளஸ் ஈ தானே? ஆமாக்கர் தான். இத்து பிளஸ் ஈன்னு வரும் இந்த பக்கம். இங்க எல்லாம் இருக்கும். சரிங்களா? இப்போ இது எப்படி மாறும் அப்படின்னா பருத்தி எல்லாம்னு மாறுமா? இதுல என்ன வரும் அப்படின்னா இந்த ஈ பருத்தி இத்து பிளஸ் ஈ. ஓகே, ஒரு நிமிஷங்க. ஓகே, இங்க என்ன வரும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பருத்தி பிளஸ் இ பிளஸ் எல்லாம். இங்க வந்து ஒரு யகர, அதாவது ஈங்கிற ஒரு மெய்யெழுத்து வந்து எக்ஸ்ட்ரா வரும். அதோட சேர்த்து இது என்ன ஆகும் அப்படின்னா ஏன்னு மாறிடும். பருத்தி இ பிளஸ் ஏ பருத்தி எல்லாம். சரிங்களா? பருத்தி எல்லாம் இங்க வந்து பிரிக்கலாம் தேவையில்லை. டைரக்டா வந்து ஈங்கிற ஒரு எழுத்து சேரும் போது வருமொழி என்ன மாறிடும் அப்படின்னா வருமொழியும் நிலைமொழியும் சேர்ந்து ஏன்னு மாறிடும். அப்போ பருத்தி எல்லாம்னு மாறும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். வட்டு பிளஸ் ஆடினான் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது. வட்டு ஆடினான், வட்டாடினான், வட்டானான் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வட்டாடினான், வட்டு டாடினான் கொடுத்துருக்காங்க. இதுல ஏதாவது ஆன்சர் ஆகுதுன்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வட்டு பிளஸ் ஆடினான் இருக்கா, இந்த 2 பிரிச்சோம் அப்படின்னா இட்டு பிளஸ் ஊ வருமா? இந்த 2 பிரிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? இட்டு பிளஸ் ஊன்னு வருமா? இந்த உகரம் என்ன ஆயிரும் அப்படின்னா அதாவது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும். உயிர்வரின்னா இந்த முன்னாடி உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் வந்துச்சுன்னா இந்த நிலைமொழிக்கு இருக்கிற உகரம் வந்து என்ன ஆயிருன்னா கெட்டு போயிடும். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என விதிப்படி இது வட்டு இட்டு 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 அப்படின்னு மாதிரி ஆடினான்னு வந்துருச்சு. அதற்கப்புறம் என்ன இருக்கு? இந்த இட்டும் ஆவும் சேர்ந்து என்ன புணரும்? என்ன விதிப்படி புணரும் அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பைப்படி வட்டாடினான் மாறிடுச்சு. வட்டாடினான். ஆன்சர் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வட்டாடினான். அடுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். காலில் காயத்திற்கு கட்டு போட்டிருந்த இளைஞன் ஒருவன் பேருந்தில் ஏறினான். எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும் என்று நடத்துனர் கேட்டார். அதே நேரம் அருகில் இருந்த ஒருவர் உன் காலில் எதனால் காயம் ஏற்பட்டது என்று கேட்டார். அதற்கு அவன் செங்கல்பட்டு என்று கூறினான். அவன் கூறியது இருவரின் வினாவிற்கும் பொருத்தமான விடையாக அமைந்தது. அவன் செல்ல வேண்டிய ஊர் செங்கல்பட்டு என்று நடத்துனர் புரிந்து கொண்டார். அவன் காலில் செங்கல்பட்டு காயம் ஏற்பட்டது என மற்றவர் புரிந்து கொண்டனர். இவ்வாறு ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணியாகும். இதனை ஸ்லேடை அணி என்றும் கூறுவர். சரிங்களா? இதை பத்தின கொஸ்டின் கேட்கிறாங்க. இப்பத்தியில் பயின்று வரும் அணி யாது? இப்பத்தியில் என்ன அணி பயின்று வந்துள்ளது? இரட்டுற மொழிதல் அணி. இங்க என்ன ஆன்சரா கொடுத்துருக்காங்க பாருங்க. தற்குறிப்பு பெற்ற அணியா, இல்ல ஸ்லேடை அணியா, இல்ல ஓமை அணியா, இல்ல எடுத்துக்காட்டு ஓமை அணியா கேட்டிருக்காங்க. அப்போ இங்க வந்து இரட்டுற மொழிதலுக்கு இன்னொரு பேர் என்ன? ஸ்லேடை அணின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்கு. அப்போ இரட்டுற மொழிதல் அப்படின்னா ஸ்லேடை அணி. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து கொஸ்டின் 80வது கொஸ்டின் பாருங்க. இப்பத்தியில் இடம்பெற்றுள்ள ஊரின் பெயர் என்ன? காஞ்சிபுரம், மாம்பட்டு, செங்கோட்டை, செங்கல்பட்டு. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, செங்கல்பட்டு.
இளைஞன் பயணம் செய்த வாகனம் எது? இளைஞன் பயணம் செய்த வாகனம் எது? ஆப்ஷன் ஏ சிற்றுந்தா, ஆப்ஷன் பி மகிழுந்தா, ஆப்ஷன் சி பேருந்தா, ஆப்ஷன் டி தொடருந்தா. நடத்துனர்னு ஒரு வேர்டு வந்துருச்சு அப்படின்னாவே என்னதான் வருவாரு? பேருந்து தான் வருவாங்க. அடுத்து, இப்பத்தியில் இடம்பெறும் வினா தொடரை தேர்ந்தெடு. உன் பயணச்சீட்டை கொடு. ஆப்ஷன் பி உன் பயணச்சீட்டு. உன் பயணச்சீட்டை பெற்றுக்கொள். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி ஊருக்கு எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும். இதுல உன் பயணச்சீட்டை கொடுங்கிறது என்னது? கட்டளை தொடர். உன் பயணச்சீட்டை கொடுங்கிறது கட்டளை தொடர். உன் பயணச்சீட்டை பெற்றுக்கொள் இதுவும் கட்டளை தொடர் தான். சரிங்களா? அப்ப வினா தொடர் என்ன? ரெண்டுல ஏதாச்சும் தான் வினா தொடர். எந்த ஊருக்கு பயணச்சீட்டு வேண்டும்? அப்ப இது கொஸ்டின் மார்க்கா மாறுதா? அப்ப இதுதான் ஆன்சர். இளைஞனுக்கு அடிப்பட்ட இடம் குறிப்பிடு. தலையா, காலா, கையா, உடலா? நமக்கு தெரியும் நல்லாவே, கால் தான். கீழ்காண தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர். ஆப்ஷன் ஏ ஒரு ஊர், ஆப்ஷன் பி ஓர் ஊர், ஆப்ஷன் சி ஓர் பழைய ஊர், ஆப்ஷன் டி ஒரு இனிய ஊர். இதுல எது ஆன்சர் வரும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு எங்க வரும், ஓர் எங்க வரும், இது ரெண்டும் தெரிஞ்சுன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஒருங்கிறது எங்க வரும் அப்படின்னா உயிர்மை பின்னாடி வரும்போது தான் ஒருங்கிறது வரும். ஓருங்கிறது உயிர் மட்டும் வந்தா ஓர் வந்துடும். இப்போ இங்க பார்க்கலாமா? இங்க என்ன வந்திருக்கு? உயிர் வந்திருக்கு. உயிர் வந்தாலும் இங்க என்ன வரணும்? ஓர் தான் வரணும். அப்ப இங்க வரல, இது ஆன்சர் கிடையாது. இங்க என்ன வந்திருக்கு? ஓர். அப்ப இந்த பக்கம் என்ன வந்திருக்கணும்? உயிர் எழுத்து தான் வந்திருக்கணும். உயிர். அப்போ இது என்னது? ஆன்சர் வராது. இங்க என்ன வந்திருக்கு? ஓர் ஊர். அப்ப ஊ வந்திருக்கு, உயிர் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான். இங்க என்ன வரணும்? ஓர் இனிய ஊர்னு வந்திருக்குல்ல, இங்க இனியன்னு வரக்கூடாது. இல்லைன்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? ஓர் இனிய ஊர்னு வந்திருக்கணும். ஓர் இனிய ஊர்னு வந்திருக்கும். அப்படிதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். ஆப்ஷன் பி மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தலைமை தாங்குகிறார். ஆப்ஷன் சி மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார். ஆப்ஷன் டி மாலை நடக்கும் ஓர் பொதுக்கூட்டத்திற்கு ஒரு அமைச்சர் தலைமை தாங்குகிறார். இதற்கு நமக்கு என்ன தெரியும்? உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஓர் வரும், உயிர்மையை பின்னாடி வந்துச்சு அப்படின்னா அங்க என்ன வரும்? ஒரு வரும். அப்ப இங்க என்ன இடத்துல இது 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 இந்த இடத்துல மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். இப்போ எங்க செக் பண்ணோம்? இங்க ஓர்ன்னு இருக்கு, அப்ப இங்க உயிரெழுத்து வந்திருக்கணும், வரல. அப்ப ஆன்சர் தப்பு. இங்க உயிர்மை வந்திருக்கு, இங்க ஒரு வந்திருக்கு, அப்ப இது கரெக்ட் தான். இங்க கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இங்க உயிர் வந்திருக்கு, இங்க ஓர் தானே வரணும், இங்க வரல. அப்ப இது தப்பு. இங்க என்ன வந்திருக்கு? ஒரு. இங்க உயிர்மை வந்திருக்கு, ஒரு வந்திருக்கு, கரெக்ட். இங்க உயிர் வந்திருக்கு, இங்க ஓர் வந்திருக்கு, அப்ப இது கரெக்ட். அப்ப ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒரு ஓர் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுவோம்? டைரக்டா ஆன்சர் சொல்லிடுறோம். ஏன்னா முன்னாடியே நிறைய டைம் சொல்லிட்டேன். இதுக்கு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி இதெல்லாம் பார்த்துட்டு எது ஆன்சர் நீங்க பிக் பண்ணிருக்கேன், நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இப்போ ஓர் அப்படிங்கிறது உயிரிழத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். அதே மாதிரி ஒருங்கிறது உயிர்மைக்கு முன்னாடி வந்திருக்கணும். அப்ப என்னது? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சரியாக பொருந்தும் இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ நந்தவனம் இசை, ஆப்ஷன் பி பார் பூஞ்சோலை, ஆப்ஷன் சி பனி உலகம், ஆப்ஷன் டி இழைத்து செய்து. இதுக்கு பொருத்தமான அறிஞர் பொருளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? நந்தவனம்னா என்னங்க? நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை. நந்தவனம்னா பூஞ்சோலை. இசைக்கு பண்ணுனா இசை வரும். பண்ணு அப்படின்னா இசை வரும். பார்னா உலகம். பார்னா உலகம். பனி அப்படின்னா வேலை. சரிங்களா? பனினா வேலை. இங்க தாரணி அப்படின்னா உலகம் வந்திருக்கலாம், வையம்னா உலகம் வந்திருக்கலாம், இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு இது வந்திருக்கலாம். சரிங்களா? இழைத்து அப்படின்னா செய்து. இழைத்துனா செய்து. சரிங்களா? இழைத்து அப்படின்னா செய்து. அதுவே தலை அப்படின்னா கட்டுதல்னு வரும். சொல் பொருள் பொறுத்துக்க. எத்தனிக்கும், வெறுப்பு, கலனி, நிகர். இதற்கு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க, நான் ஆன்சர் சொல்லிடுறேன். எத்தனைக்கும்னா என்ன? முயலும். எத்தனைக்கும்னா முயலும். வெறுப்பு அப்படின்னா மலை. வரைனாலும் மலை, வெறுப்புனாலும் மலை, பொறுப்புனாலும் மலை, அதே மாதிரி அசலம்னாலும் மலை,
இப்போ எத்தனை இடத்துக்கு மலை வருது பாருங்க. அப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெறுப்பு, மலை, வரைப்பு, பொறுப்பு இதெல்லாமே வந்துடணும். அசலம், கழனி, கழனினாலும் வயல் தான். கழனினா வயல். மலைக்கு தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். கழனினாலும் வயல், செருனாலும் வயல், அதுக்கப்புறம் பலனாலும் வயல், இதுக்கெல்லாம் வந்து வயலுக்கு வரும். நிகர்னா சமம், நிகர்னா சமம். அப்போ ஆன்சர் என்ன? 4, 3, 2, 1. ஆன்சர் ஏ. சொல் பொருள் பொறுத்துக. இங்கேயே வந்து பொறுத்துக தான் கேட்டிருக்காங்க. பயிலுதல், நாணம், முகில், காலன். இதை மேட்ச் பண்றதுக்கு மேகம், படித்தல், யமன், வெட்கம். இதை பொறுத்துங்க. நீங்க பொறுத்திருங்க, நான் ஆன்சர் சொல்லிடுறேன். பயிலுதல், பயிலுதல்னா என்ன? பயிலுதல்னா படித்தல். நாணம் அப்படின்னா வெட்கம், நாணம்னா வெட்கம். முகில்னா மேகம், முகில்னா மேகம் வந்துடும். காலன் அப்படின்னா யமன், காலம் அப்படின்னா யமனை புரியும். அப்போ ஆன்சர் என்ன? 2, 4, 1, 3. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க. கண்ணகியின் சிலம்பு டேஸ். ஆப்ஷன் ஏ இது வல்ல, ஆப்ஷன் பி இது வன்று, ஆப்ஷன் சி இவை அன்று, ஆப்ஷன் டி இவை அல்ல. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? கண்ணகியின் சிலம்பு, அவங்க ஒருமை. அப்போ ஒருமைனா இங்க ஒருமையை தான் தேர்ந்தெடுக்கணும். இது வல்லங்கிறது பன்மைக்கு வரும், இது வன்றுங்கிறது தான் ஒருமைக்கு வரும். அப்போ ஆப்ஷன் பி இது வன்று. இங்க பாருங்க, இவை அன்றுங்கிறது வந்து பன்மைக்கு தான் வரும், இவை அல்லங்கிறது பன்மைக்கு தான் வரும். இதுல என்ன அப்படின்னா இது வல்லன் இருக்குல்ல, இது வல்லங்கிறது வந்து அதாவது என்னன்னா அந்த அக்ரிணை உயர்திணை இதுல வந்து இந்த 3 விஷயம் மாறும். சரிங்களா? இது வன்று. அப்போ வந்து இங்க வந்து சிலம்புங்கிறது ஒருமை, இதுங்கிறது வந்து சிலம்பம் மட்டும்தான் குறிப்பிடும், வன்றுங்கிறது அதோட இது முடிச்சிருச்சு. சரிங்களா? அதே மாதிரி இவை அன்று அப்படின்னா வச்சுக்கோங்களே, சிலம்புகள் இவை அன்று அப்படி வரும். அதனால இது சொல்லாம போயிட்டேன். சிலம்புகள் இவை அன்று அப்படின்னு வரலாம். சாரி, சிலம்புகள் இவை அல்ல, மாற்றி சொல்றேன். சிலம்புகள் இவை அல்ல, ஏன்னா பன்மை, பன்மைக்கு பன்மை தான் வரணும். ஒருமை பன்மை பிழை. கன்று டேஸ் தலையை ஆட்டியது. தான் தலையை ஆட்டியதா, தாம் தலையை ஆட்டியதா, தமது தலையாட்டியதா, தனது தலையாட்டியதா. இங்க கன்று அப்படின்னா, கன்றுங்கிறது என்னது? ஒரு உயிரினத்தை குறிப்பிடுது. அது வந்து என்னன்னா அப்படின்னா உயர்திணையில வராதுன்னு தெரியும். அப்போ இங்க என்ன வரும்? தமதுங்கிறது வந்து என்ன எதுக்கு வரும் அப்படின்னா, தமது வந்து எப்பயுமே வந்து உயர்வா பேசும்போது தான் தமது வரும். தலைவர் தமது கையால் பரிசு பொருட்களை வழங்கினார் அப்படிங்கிறது வரலாம். சரிங்களா? அப்போ இங்க என்னதான் வரணும்? தனது தான் ஆன்சரா இருக்கணும், தனது தான் ஆன்சரா இருக்கும். கன்று தனது தலையை ஆட்டியது. இந்த இதுக்கு போட்டு குழப்பக்கூடாதுங்கிறது தான் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு அதுக்கு ஆன்சர் சொன்னேன். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஏ என் தங்கை பரிசு பெற்றாள், என் தங்கை பரிசு பெற்றன, என் தங்கை பரிசு பெற்றது, என் தங்கை பரிசு பெற்றாள். இங்க என் தங்கை பரிசு பெற்றான் ஆண்பாலை கொடுத்துருக்காங்க, தப்பு தானே? என் தங்கை பரிசு பெற்றன, இது வந்து உயர்தனை குறிக்காம அக்ரிணை கொடுத்துருக்காங்க. என் தங்கை பரிசு பெற்றது, இங்கேயும் அக்ரிணை வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்க என்ன வந்திருக்கு? என் தங்கை பரிசு பெற்றாள், இதுதான் சரியா வந்திருக்கு. அப்போ வந்து ஒரு பெண்பாலுக்கு ஒரு பெண்பாலை வந்து பொருத்திருக்காங்க. சரியான தொடரை தேர்ந்தெடு. நான் நன்றாக தேர்வு எழுதினேன். இதுக்கு என்ன தொடர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ உணர்ச்சி தொடரா, ஆப்ஷன் பி எதிர்மறை தொடரா, ஆப்ஷன் சி உடன்பாட்டு வினை தொடரா, ஆப்ஷன் டி செயல்பாட்டு வினை தொடரான்னு கேட்டிருக்காங்க. பார்த்தோன்னே ஆன்சர் தெரிஞ்சிடும், உடன்பாட்டு வினை தொடர். ஏன்னா நான் வந்து நல்லா எழுதிட்டேன்னு சொல்லிட்டு உடன்பட்டு கூடுறாரு, அப்போ உடன்பாட்டு வினை தொடர். சரியான தொடரை தேர்ந்தெடு. அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார். ஆப்ஷன் ஏ தன்வினை தொடரா, ஆப்ஷன் பி உடன்பாட்டு வினை தொடரா, ஆப்ஷன் சி செய்தி தொடரா, ஆப்ஷன் டி பிறவினை தொடரான்னு கேட்டிருக்காங்க. இங்க பார்த்தோன்னே என்ன தெரியும்? பிங்கிறது வந்துருச்சு. அப்ப என்ன வரும்? செய், வை, பி, பி, பண்ணு இதெல்லாம் வந்துச்சுன்னா என்னது? பிறவினை தொடர். கூட்டு பெயரை குறிப்பிடு. மாங்கிறதுக்கு கூட்டு பெயர் கேட்டிருக்காங்க. மாங்கொல்லையா, மாமரங்களா, மாந்தோப்பா, மாந்தோட்டமா? இப்போ இங்க வந்து நம்ம மாமரம் அப்படிங்கிறதுனாலே நம்ம வந்து சமவெளின்னு சொல்லி நம்ம முன்னாடி சொன்ன சமவெளினாலும் அது வரும். அதே மாதிரி வந்து அது வந்து மலைப்பகுதியில் விளையாம சமவெளி பகுதியில் விளையும். மாமரங்கள் அதிக காலம் வந்து நமக்கு விளைச்சலை கொடுக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு என்ன வந்துடும்? மாந்தோப்பு தான் வருமே தவிர மாந்தோட்டம்னு வராது. அப்போ மாந்தோப்பு. இங்க என்ன வரும்? கம்பங்கொல்லை, கம்பங்கொல்லை, சோளக்கொல்லை, சோளக்கொல்லை. சரிங்களா? இங்க வந்து தோட்டங்கிறது எதுக்கு வரும்? பூந்தோட்டத்துக்கு வரும். பூந்தோட்டம்,
சரிங்களா? இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும். அப்போ இங்கே என்ன வரும்? மாந்தோப்பு, பனந்தோப்பு, தென்னந்தோப்பு ரொம்ப முக்கியம். கூட்டு பெயரை குறிப்பிடு. கல். ஆப்ஷன் ஏ கல் குட்டையா, ஆப்ஷன் பி கற்குவியலா, ஆப்ஷன் சி கல் குவாரியா, ஆப்ஷன் டி கல் கோபுரமான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் பி கற்குவியல் தான் ஆன்சர் வரும். சொற்களின் கூட்டு பெயர்களை கீழ்காணும் சொல்லின் கூட்டு பெயரை யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆடு. ஆப்ஷன் ஏ ஆட்டு கூட்டம், ஆப்ஷன் பி ஆட்டு மந்தை, ஆப்ஷன் சி ஆட்டுப்படை, ஆப்ஷன் டி ஆட்டு நிறை. இதுக்கு எதுக்கு ஆன்சர் வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி ஆட்டு மந்தை தான் வரும். இதுக்கு வந்து ஆண் நிறைன்னு வந்துருக்கணும். ஆண் நிறைனா மாடுகளை குறிப்பிடுறது, சரிங்களா? பசு மாடுகளை குறிப்பிடுறது. இது வந்து பசு இந்த இடத்துல வந்து ஆட்டு கூட்டம்னு வந்திருக்குல்ல, ஆட்டு கூட்டம்னு வராது, யானை கூட்டம்னு வரும். யானை கூட்டம்னு வரலாம், சரிங்களா? இது வந்து படைனாவே நமக்கு தெரியும், கப்பற்படை, தேர்ப்படை, இந்த மாதிரி ஏதாச்சும் படை, காலப்படை, தேர்ப்படை, இந்த மாதிரி படைக்கு தான் வந்து படைங்கிறது வரும். ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா? ஆப்ஷன் பி. ரொம்ப யோசிக்க கூடாது, தெரிஞ்ச விஷயத்தை தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம என்னன்னா நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணோம். அதனால ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து 50 கொஸ்டினாக டெஸ்ட்டாக போட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீண்டதொரு காலப்பகுதி எனும் பொருளை தரும் சொல் எது? ஆப்ஷன் ஏ என்ன? ஆழி, ஆப்ஷன் பி ஊழி, ஆப்ஷன் சி வாலி, ஆப்ஷன் டி பாலி. உங்களை குழப்பறக்காக எவ்வளோ அழகாக ஆன்சர் செட் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் படிக்கணும் அப்படின்னா எங்கே போகணும் அப்படின்னா 10th பரிபாடல் ஊழ் முறை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் அந்த பாடல். அந்த பரிபாடல் ஃபுல்லாகவே வந்து அருஞ்சொற்பொருட்கள் இருக்கிறது எல்லாத்தையும் படிச்சுங்க. அந்த கொஸ்டின் மோடி ரிப்பீட் ஆச்சுன்னா விடாதீங்க, சரிங்களா? இங்கே நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னா ஊழியை குறிக்கும். ஊழி அப்படிங்கிறது நீண்டதொரு காலப்பகுதி. இங்கே ஊழ் அப்படின்னா என்ன குறிக்கணும் அப்படின்னா, ஊழ் அப்படின்னா முறை. ஊழ்னா முறை. நிறைய விஷயங்கள் அந்த கருஞ்சொற்பொருட்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து பாடல் போய் படிச்சுக்கங்க. 10th புக்கில் பரிபாடல். அடுத்து அகம். இச்சொல் இருபொருள் தரும் இச்சொல் தரும் இரு பொருட்களை கண்டறிக. ஆப்ஷன் ஏ வீடு அன்பு, ஆப்ஷன் பி அறிவு நட்பு, ஆப்ஷன் சி வீடு மனம், ஆப்ஷன் டி அறிவு பண்பு. அகம்னா என்ன? அகம்னா என்னன்னா வீடையும் மனத்தையும் தான் குறிக்கும். அகநானூறுனா அதாவது ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையில நடக்க போற விஷயத்த நிறைய விஷயத்த கூடுறதான் அகநானூறு. வீடுங்கிறது வந்து அகம்னா வீடு. அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கடைசி வினா, சரியான இணையை தெரிவு செய்க. ஆப்ஷன் ஏ உத்தரவுனா பணி, ஆப்ஷன் பி கஜானானா வருவாயா, ஆப்ஷன் சி பாக்கி அப்படின்னா இழப்பு, ஆப்ஷன் டி அலங்காரம்னா ஒப்பனை. இதுல எது ஆன்சர் கரெக்டா இருக்குன்னு பாருங்க. உத்தரவு அப்படின்னா என்ன வரும்? உத்தரவுனா கட்டளைங்க. நான் உத்தரவு போட்டிருக்கேன் அப்படின்னா அதோட தமிழ் சொல்ல என்ன? கட்டளைன்னு இருக்கும். பாக்கி அப்படின்னா நிலுவை தொகை. பாக்கி அப்படின்னா நிலுவை. கஜானா அப்படின்னா கருவூலம். கஜானா அப்படின்னா கருவூலம், வருவாய் கிடையாதுங்க. கஜானா கருவூலம். அலங்காரம்னா என்ன? ஒப்பனை. ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சுங்களா? எல்லாமே ஈஸி தான். நீங்கள் இதுக்கு படிக்க என்ன ஆகும் அப்படின்னா கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல கான்ஃபிடென்ட் ஆயிரும். அப்புறம் எத்தனை கொஸ்டின்ஸ் பார்த்தாலும் இந்த கொஸ்டின் ஏதாச்சும் ஒரு கான்செப்டுக்குள்ளே கொண்டு வந்துருப்பாங்க. ஆப்ஷன் தூக்குனா ஆன்சர் வந்துடும். அந்த மாதிரி கான்செப்டில் போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் ஈஸியாக வந்து இந்த குரூப் 4 வந்து 95+ போடுறதுக்காக நீங்கள் வந்து ஒரு முன்னேற்பாடாக நிறைய விஷயத்த பண்ணுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும், சரிங்களா? இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸையும் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.